நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. நம்மளை பாதுகாக்கக்கூடிய அரசுக்கு இந்த பெண்களின் பாதுகாப்பு மீது அக்கறையே இல்லையான்ற கேள்வி எல்லா மக்களும் இதுக்கு முன்னாடி கூட இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கிற ஒரு முதல்வர் வந்திருக்கிறார். அந்த முதல்வர் இதுக்கான முடிவுகள் எடுக்கிறாருங்கும் போது ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள்ல நமக்கு எப்பவுமே 0 டாலரன்ஸ் தான். அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம். ஸோ சொன்னது எல்லாமே செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதை செயல கொண்டு வரணும். அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதாவது இப்போ இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு வந்துட்டு ஒரு சாங்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த சாங் அப்புறம் ஒரு ஏஐ வெர்ஷன்ல ஒரு எடிட்லாம் பண்ணுவாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா கூட இந்த வீடியோவை வெட்டி ஒட்டி அப்படி மாத்தி மாத்தி போட்டுதான்ப்பா நீ சொன்னதா அப்படின்னா இதுதான் நீங்க சொன்ன பாதுகாப்பா, என்னமோ இவங்க வந்துட்டாங்கன்னா அப்படியே ஒண்ணுமே நடக்காது, நீங்க இது என்னது அப்படிமா கேள்வி கேட்கறது நிறுத்திட்டு இதுவாவது முதல்ல இந்த முதல்வர் பண்ணிருக்காரு, உங்க முதல்வர் இதுக்கு முன்னாடி இதையாவது பண்ணாரா? நீங்க வந்து இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி படை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. பெண்கள் பாதுகாப்பு இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இப்ப இந்த நேரத்துல இப்ப சில அரஸ்டுகள் போயிட்டு இருக்கு. அந்த அரஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது தாவேக்கா பழி வாங்குதா, அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. பார்த்த நம்ம அப்படிதான் கேட்கணும். ஆமா, நீ பார்த்த அவங்க பண்ணதை இப்ப சொல்றாங்க சார். ஆக்சுவலி சொல்லலாம் அப்படிதான் சொல்றேன். அப்ப சொல்ல முடியல. அதனால இப்போது இந்த ஆட்சியை பார்த்து அப்படி சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த ஆட்சி தான் அதை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ இத்தனை நாளா அந்த தம்ப்நெயில்ஸ் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தம்ப்நெயில்ஸ் எல்லாம் போடும்போது டிஎம்கே அரசு ஒண்ணுமே கேட்கல. அதுக்கப்புறம் போய் திமுக தலைவரை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்ப அவர் சப்போர்ட்ல தானே இருக்காங்க அப்படின்னு. என்னப்பா பார்த்தேன், உன் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னார். முக்தார் மாதிரி ஒரு நபர் கிட்ட அன்றைய முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னங்க பேசினாரு? இதனால முக்தார் அவருக்கு என்ன சார் கிடைக்கும் இந்த மாதிரி பண்றதுனால? அவர் தாங்க சொல்லணும். கூப்பிடுவாங்கல்ல, கோர்ட்ல ஏத்துவாங்களா நீங்க சொல்லிட்டு போலீஸ்ல கூப்பிட்டு கேட்பாங்க, கோர்ட்ல கேட்பாங்க ஜட்ஜு, அப்ப சொல்லுவார் பதில் நினைக்கிறேன். தொகுதி எம்எல்ஏ ஒரு கட்சி, ஆனா அமைச்சரா அங்க வரக்கூடியவர் வேற கட்சி. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பக்கத்துல நின்று இந்த ரிப்பன் கட்டி நீங்க இது மாதிரி பாத்திருக்கீங்களா? அது நடக்குது. எதனால ஜோசப் விஜய் என அன்புடன் அழைக்கப்படும் இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அரசியலை தன்னுடைய கட்சியினருக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்ற அந்த மாண்பு அந்த அமைச்சர்களுக்கு தெரியும். மாண்புமிகு அமைச்சர்னு சொல்றோம்ல, அந்த மாண்புங்கிறது நான் சொல்லும் போது வரக்கூடாது, அவங்க நடந்துக்கிற நடத்தை என சொல்ல வைக்கணும். அப்படி மாண்புமிகு அமைச்சர்களாக இன்றைக்கு நடந்துக்கிறாங்க இன்றைய அமைச்சர்கள். கலர்காடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் பூவழி சார். இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இது எத்தனை நாளா நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஃபைனலி இன்னைக்கு நடந்துச்சு சார். அதே மாதிரி நிறைய ஸ்பீச் கொடுத்திருந்தாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த மாதிரி ஸ்டேட் பெண்கள் கண்ணியத்தையும் மரியாதையும் கண்டிப்பா நம்ம காப்பாற்றணும், அதுதான் முதல் முறை நோக்கமா இருக்கும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு சார். பாத்தீங்களா? ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட இந்த நாட்டுடைய வளர்ச்சிங்கிறது எங்க இருக்குது, ஒரு தமிழ்நாடு ஸ்டேட்டுங்கிற ஒரு வளர்ச்சி எங்க இருக்குது அப்படின்னா பெண்களின் பாதுகாப்புல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்களுமே வந்துட்டு ரொம்ப பெண்களின் பாதுகாப்பை வந்து அக்கறையிலா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஆசை இருந்துச்சு. எப்பவுமே நம்மளை பாதுகாக்கக்கூடிய அரசுக்கு இந்த பெண்களின் பாதுகாப்பு மீது அக்கறையே இல்லையான்ற கேள்வி எல்லா மக்களும் இதுக்கு முன்னாடி கூட இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கிற ஒரு முதல்வர் வந்திருக்கிறார். அந்த முதல்வர் இதுக்கான முடிவுகள் எடுக்கிறாருங்கும் போது ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். பட் இது என்ன அப்படின்னா வந்து ஒரு லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இன்னும் அதிகமாயிருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். இதனால வந்து 0 கிரைம் இருக்குமா பெண்களுக்கு அதிகமா அகைன்ஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து யாராலையுமே அப்படி சொல்ல முடியாது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு லேயர் ஆஃப் இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் ஆயிருக்குது, இன்னும் கொஞ்சம் வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சர்க்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரா இருக்குது. அப்ப இனிமேல ஒரு தீய சக்தியை ஒரு பெண்ணை வந்து இனிமேல தாக்கணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கான ஒரு தொந்தரவை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்படிதான் நம்ம இதை பார்க்கிறோம். அப்ப இது போதுமானதா, இதுல இன்னும் என்னெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து இந்த அரசாங்கம் யோசிச்சு இன்னும் அதை வலுப்படுத்திக்கிட்டே போகும்போது, அதே நேரத்துல இதுக்கான ரூட் காஸ் என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னா போதை கலாச்சாரம் அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தார். அதோடைய ரூட் காஸ்ல போதை கலாச்சாரமும் கண்டிப்பாக ஒரு விஷயம்தான். போதை கலாச்சாரமும் ஒரு விஷயம். போதை கலாச்சாரம் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனை கேசஸ்ல போதை உட்கொண்டவங்க மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. எல்லா கேசஸ்லயுமே வந்து போதையை உட்கொண்டவங்க மட்டும்தான் இப்படி பண்ணிருக்காங்களான்னா அதெல்லாம் இல்லவே இல்லை.
டாக்ஸிக்கா தன்னுடைய மைண்ட் வந்து அப்படியே ஆல்கஹால் நான் வந்து குடிச்சிருந்தேன், அப்ப எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, தெரியாம நடந்துருச்சு, என் கண்ட்ரோலை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆண்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கஞ்சா போதை இந்த பழக்கத்துல இருந்தனால அவங்களுடைய எல்லையை மீறி நடந்துடுறாங்க அப்படின்னு. பட் நான் என்ன சொல்றேன்னா, அது போல கஞ்சா பழக்கத்தினாலையும் இந்த 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 எல்லா போதை கலாச்சாரத்தினாலையுமே இது மாதிரி சீரழிஞ்சு போய் தவறான நடவடிக்கைகள்ல கொலை கொள்ளை எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆண்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அது மட்டும்தான் இந்த பெண்களுக்கான பிரச்சனைக்கு ஒரு பெரிய காரணம் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. ஒருத்தனுடைய மனதிலேயே இந்த பிரச்சனை இருக்குது. அவன் யோசிக்கிறான், அவன் நார்மலா குடிப்பழக்கம் எதுவும் இல்லாதப்ப, இந்த மாதிரி ஒரு கஞ்சா பழக்கம் எதுவுமே இல்லாதப்ப நார்மலா இருக்கும்போதே அவன் மூளை அப்படி யோசிக்குது முதல்ல. அது சொல்லியிருந்தாரு சார் விஜய் அவர்கள் வந்து, இது வந்து சட்ட ஒழுங்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து தனிநபர் ஒழுங்கு, சமூக ஒழுங்கு இதெல்லாம் சேர்ந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு 0 கிரைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர முடியும். இதை நோக்கி தான் இது கண்டிப்பா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கரெக்டா சொல்லியிருக்காரு. அதான் நானும் சொல்ல வரேன். ஸோ இப்போ அது மட்டும் அந்த போதை கலாச்சாரம் மட்டும் இல்ல, இவர் சொன்ன இந்த விஷயங்களும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அதை எப்படி சரி செய்ய போறோம், அதை இந்த அரசாங்கம் எப்படி வந்து கையாள போகுதுங்கிறத பார்க்கறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கண்டிப்பா அதுக்கும் இவங்க முயற்சிகள் எடுப்பாங்கன்றதை நான் நம்புறேன். நம்மளோட வீடியோல இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். அதோடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப அற்புதமா நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்த, நம்மளை பாராட்டி இருந்தாங்க. அதே மாதிரி தான் நான் சொல்றேன், அதை கண்டிப்பா அதையோ இல்ல அதை விட வேற ஏதாவது ஒரு சிறந்த நடவடிக்கையோ வந்து தாவேகா அரசு எடுக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏன்னா அதுதான் மாற்றத்துக்கான ஒரு முக்கிய புள்ளியா இருக்கும். அது வந்து இன்னைக்கு இமீடியட் சேஞ்சை கொண்டு வருமா அப்படின்னா, இது வரைக்கும் இருக்கிறவங்கள நீங்க ஏதாவது பண்ணா உளுத்திக்கு போடலாம். இனிமேல வரக்கூடிய ஆண்மகன்கள் கூட இந்த உலகத்துல இதுக்கப்புறம் பிறக்கக்கூடியவன்ல இருந்து ஆரம்பிச்சு ஏற்கனவே பிறந்த ஒரு 4-5 வயசுல இருப்பான், அவன் குடும்பத்தை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நீ ஆம்பளடா, நீ யாரு தெரியுமா, நீ கெத்தாடுறா, இப்படிறா அப்படிறா, அவனுங்கள அந்த குடும்பத்துக்கு ஒரு சுச்சுவேஷன்ல வளர்த்துட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த பேரண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லார்ட்டையுமே இந்த பிரச்சனை இருக்குது. அவங்களெல்லாம் நம்ம எப்படி எஜுகேட் பண்ண போறோம்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஹோல் ப்ராசஸ் சிஸ்டம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைய இந்த ஒரு சிஎம் 5 வருஷத்துல மாத்தணும், எல்லாருடைய மைண்ட் செட்டை மாத்தணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அப்படி அது நடந்தா மட்டும்தான் மொத்தமா ஸ்டாப் ஆகும். புரியுது. அப்ப இதுக்கப்புறம் எவனாவது வருவான்ல, ஏதாவது இப்ப இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு வந்துட்டு ஒரு சாங் எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த சாங் அப்புறம் ஒரு ஏஐ வெர்ஷன்ல ஒரு எடிட் எல்லாம் பண்ணிருந்தாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடந்தா கூட இந்த வீடியோவை வெட்டி ஒட்டி அப்படி மாத்தி மாத்தி போட்டு நீ சொன்னதா அப்படின்னா இதுதான் நீங்க சொன்ன பாதுகாப்பா, என்னமோ இவங்க வந்துட்டாங்கன்னா அப்படியே ஒண்ணுமே நடக்காது, நீங்க இது என்னது அப்படிமாங்க. கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு இதுவாவது முதல்ல இந்த முதல்வர் பண்ணிருக்காரு, உங்க முதல்வர் இதுக்கு முன்னாடி இதையாவது பண்ணாரா? அம்மா பேட்ரோல்னு இருந்ததை பிங்க் பேட்ரோல் பேரு மாத்தி விட்டாரு உங்க முதல்வர். நீங்க வந்து இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி படை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அதனால பேசவே கூடாது. திமுக பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு ஒரு கட்சின்னு ஒண்ணு இருக்குதுன்னா அதெல்லாம் தாவேகா பேசலாம். திமுக வாயை திறக்கலாமா? இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில கேசஸ்ல அவங்க கட்சி நிர்வாகிகள் கூட இன்க்ளூட் ஆனாங்கன்ற மாதிரிலாம் என்னங்க ஒரு சில பிரச்சனை, ஒரு சில இதுல ஒரு சில நிர்வாகிகள் ஏங்க ஒரு வீடியோவே எடுத்து போடலாம். அவங்க ஒரு கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் பெண்களை எப்படியெல்லாம் அவங்க வந்துட்டு ஒரு இதுவா நடத்துறாங்க, ஒரு மரியாதையெல்லாம் நடத்துறாங்கன்றதுல இருந்து ஆரம்பிக்கிறது தான். உங்க பார்வையில் நீங்க பெண்ணை எப்படி பாக்குறீங்க? அவங்களும் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன். இது வந்து ஆண், அது பெண், இவ்வளவுதானே வித்தியாசம் தவிர அப்படின்ற அந்த எண்ணமே முதல்ல உனக்கு கிடையாது. அப்புறம் எப்படி நீ போய் பெருசா ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த நாட்டைய சமுதாயத்தையே திருத்துற? ஸோ அதனால இது வந்து கிட்டத்தட்ட இவங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, இந்த 5 வருஷத்துல தூய இந்தியாவா, தூய தமிழ்நாடா மாறிடணும். அப்படியே இந்த மக்கள் எல்லாருமே அப்படியே மாறிடணும்னு எதிர்பார்க்கறாங்க. மாறினா சந்தோஷம் தான், அந்த எதிர்பார்ப்பு நல்லது. ஆனா பிராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும். இந்த தாவேகா அரசு தன்னால இயன்ற முயற்சிகளை எடுக்குது. காவல்துறையை இதுக்கு முன்னாடி திமுக ஏவல் துறையா பயன்படுத்திட்டு இருந்தது போய் இன்னைக்கு காவல்துறையா பயன்படுது. அவங்களுடைய முகத்துல அங்க இருந்த பெண் காவலர்களை, இந்த சிங்கப்பெண் அதிரடி படை பெண் காவலர்களை, அவங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்பும் நம்பிக்கையுமே சொல்லுது, நம்மள ஏதோ ஒரு முக்கியமான வேலையை கொடுத்துருக்காங்க, நம்ம இதை சூப்பரா பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் இன்ட்ரெஸ்டடா அங்க உட்காந்துருக்காங்க. அப்ப அதை சரியா வழி நடத்தி அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமான அந்த டாஸ்க் கொடுத்து 500 குழுக்கள்னு சொல்லி சொல்லியிருந்தார் முதல்வர் அவர்கள். அப்புறம் அத்தனை குழுக்களாக அவங்கள போட்டு தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு இப்ப இந்த எக்ஸ்ட்ரா பெட்ரோல் வண்டி வருது. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் மோர் நிறைய சொல்லியிருந்தாரு சார். அடிஷ்னலா இதுல வந்து தொழில்நுட்பங்கள்லாம் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஆட் பண்ணிருக்கோம். இந்த கார் பாடி கேம், அவங்களுடைய காஸ்டியூம்ல பாடி கேம், வாக்கி டாக்கியை தாண்டி
வண்டியிலையுமே வந்து அடுத்தடுத்த தொழில்நுட்ப ஆமா. விஷயங்கள் நாங்க உள்ள கொண்டு வர ஆட் பண்ண போறோம்னு போறோம்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருந்தாரு. பிளஸ் ட்ரோன் வசதியை வந்து நாங்க அதிகப்படுத்த போறோம் இந்த இந்தியாலே விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரோன் பேட்ரோல்னு ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம் Exactly. அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரோன் பேட்ரோல் உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு இத்தனை நாள் ஆச்சா? ம். நீங்க வெளிநாட்டுல போயிட்டு இங்க ஏற்கனவே இருக்கிற ஒரு கம்பெனிய அவங்கிட்ட போயிட்டு வெளிநாட்டுல உட்காந்து சைன் போட்டுட்டு நான் புதுசா வெளிநாட்டு விஷயத்தை உள்ள கொண்டு வந்திருக்கிறேன். யாருங்க அந்த பக்கத்து தெருவுல இருந்தாலும் ஒருத்தன் வாயாண்டி. ம். ஆமா அவன்கிட்ட தான் போயிட்டு அமெரிக்கால ட்ரிப் பிரான்ஸ்ல போயிட்டு சைன் போட்டு வந்தேன். என்னங்க சொல்றீங்க எனக்கு புரியலைங்க. அவர் இங்க தானேங்க இருக்காரு. ம். இங்க வச்சு பார்த்தா நல்லா இருக்காது, அதான் அங்க போய் பார்த்துட்டு வந்தேன்னு டீல் போட்ட நீங்கெல்லாம் இதனால அந்த ட்ரோன் பேட்ரோல்ன்ற விஷயத்தை ஏன் யோசிக்கல? ட்ரோன் வசதிகள் இருக்கு, தொழில்நுட்பம் எவ்வளவோ மாறி போச்சு. ஒரு கண்ணாடியில இருக்குது இந்த கார்னர்லயும் இந்த கார்னர்லயும் கேமரா. கேமரா. நீங்க வந்துட்டு நான் பொலேரோ காருக்கு பதிலா ஹிண்டாய் கிரேட்டா காரை கொடுத்தேன், அதை விட இது நல்லா சொகுசா இருக்கும் அப்படின்னு போலீஸ்காரங்க சொகுசு வண்டியை கொடுக்கணும்னு யோசிச்சீங்களே, அதுல எவ்வளவு பாதுகாப்புக்கான கருவிகள் இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸை மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிஸை நீங்க அம்பாசிடர் கார்ல கூட கொடுக்கலாம். கண்டிப்பா. ரைட்டுங்களா? காரை எவ்வளவு நீங்க மாத்தி கொடுக்குறீங்கன்றது இங்க முக்கியம் கிடையாது. அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது முக்கியம். இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது இப்ப என்னென்ன தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்தி கொடுத்துருக்கோமோ அதை விட இன்னும் அதிகமாகவே வரும் காலங்கள்ல இன்னும் நிறைய கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதுல முக்கியமான ஒன்று தான் ட்ரோன் பேட்ரோல் வரப்போகுதுங்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஒரு ட்ரோன்ல ஒரு சிசிடிவி கேமரால ஒரு கழுகு பார்வையில நீங்க மேல இருந்து பாக்குறீங்க, உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிட போகுது என்ன இருக்குது ஏதுன்னு. இந்த ட்ரோன் கேமராவெல்லாம் வந்து சில நாடுகள்ல அவ்வளவு அழகா யூஸ் பண்றாங்க. அந்த போலீஸ் சிஸ்டம்லாம் இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கேமராவை வந்து அந்த ட்ரோன்ல மாட்டி விட்டா நீங்க அதை உங்களுடைய சைபர் செல்ல உட்காந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து அங்க பார்க்கும்போது பெரிய ஸ்கிரீன்ல போட்டீங்கன்னா கூட இந்த பிக்சலேட் ஆகிற கதையே கிடையாது. அழகா தெரியுது உங்களுக்கு. அதை ஜூம் பண்ணி இப்ப கூட வந்து கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா போன ஆட்சி நேரத்திலேயே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு காவல் அதிகாரி வந்து சில பேரை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினார். அதெல்லாம் வந்து அந்தந்த ஊர்கள்ல அந்தந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்களா முடிவெடுத்து பண்ண விஷயங்கள். அரசாங்கமா என்ன பண்ணுச்சு, மொத்த ஸ்டேட்டுக்கும் என்ன முடிவு எடுத்து கொடுத்துச்சு, காவல்துறையை வந்து எப்படியெல்லாம் வந்துட்டு நல்லபடியில பயன்படுத்திச்சுன்னு கேட்டீங்கன்னா பெரிய கேள்விக்குறிதான். இன்னைக்கு இதெல்லாம் வந்திருக்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். பட் மீண்டும் நம்ம சொல்றது என்ன அப்படின்னா இது வந்து இதனால மட்டுமே நிறுத்திட முடியாது. மைண்ட் அந்த மக்களுடைய மனசு மாறணும். அதை வந்துட்டு எப்படியெல்லாம் சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளையும் இந்த அரசும் செய்யணும். மக்களாகிய நம்ம எல்லாருக்கும் அந்த கடமை இருக்குது. நம்ம மொத்தமா ஒரு அரசு மீது தூக்கி போட்டு 2000-3000 வருஷம் பிரச்சனையே ஒவ்வொருத்தனுடைய மனசையும் போய் 5 வருஷத்துல மாத்தினா அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா பிராக்டிகலாவே நம்ம பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்ப பெண்கள் பாதுகாப்பு இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப இந்த நேரத்துல இப்ப சில அரெஸ்டுகள் போயிட்டு இருக்குது. ஆமா. அந்த அரெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது தாவேக்கா பழி வாங்குதா, தாவேக்கா அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. நீ பார்த்த, நம்ம அப்படிதான் கேட்கணும். ஆமா, நீ பார்த்த தாவேக்காவை எதிர்க்கிறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணது நீ பார்த்த. சவுக்கு சங்கரை யார் யார் ரிலீஸ் பண்ண? அதேதான் சவுக்கு சங்கர் போட்டு அந்த அடி அடிச்சாரு. விஜய் அவர்கள் எல்லாம் வரவே மாட்டாரு. அவரெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அது ஒண்ணுமே புரியல, என்ன மாலதி அப்படின்னு சொல்லிட்டு மீசி இப்படி இப்படின்னு இருந்தார். அவரை வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வேலைப்பாடுகளை பண்ணது இந்த முதல்வர். அதனால கிரிட்டிசிசம் பத்தி அவங்க பண்ணதை இப்ப சொல்றாங்க சார். ஆக்சுவலி சொல்லலாம் அப்படிதான் சொல்லுங்க. அப்ப சொல்ல முடியல. அதனால இப்போ வந்து இந்த ஆட்சியை பார்த்து அப்படி சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த ஆட்சி தான் அதை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாரையும் பாருங்க, சும்மா வந்துட்டு முட்டெல்லாம் கொடுக்கல. நீங்க அரெஸ்ட் பண்ணவங்க யார் மீதெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணி கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய பெயர்களையும் அவங்க என்ன பண்ணாங்கன்றதை நீங்க பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். முதல் ஆள் யார் மீது ஃபர்ஸ்ட் இந்த அரசு வந்த உடனேயே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுச்சு, பொன்ராஜ் அவர்கள் பேசியது எவ்வளவு கேவலமான கொச்சையான பேச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அது எந்த கட்சி தலைவராக இருந்தாலும், அது எந்த கட்சியுடைய பெண் தொண்டர்களாக இருந்தாலும் அப்படி அவர் பேசியது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அத வந்து போன ஆட்சியில இருந்த திமுக அரசு அன்னைக்கு காப்பந்து அரசா இருக்கும்போது நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லாம இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த காவல்துறை கிட்ட எப்பா நம்ம கட்சிக்கு சார்ந்த மாதிரி பேசுறவங்களா இருந்தாலுமே கூட ஒரு பெண்ணை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு பார்த்தாலு. அவர் மேல கேஸ் பெண்களே அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு சார்பு கட்சி பெண்களே அவர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த கட்சி பெண்கள்லாம் இந்த மாதிரி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி பேச இங்க பேசக்கூட முடியாது திரும்ப. ஆமா, அப்படிப்பட்ட அவருடைய அந்த பேச்சுக்கு நீங்க உண்மையாவே பெண் பாதுகாப்பை வந்து மிக மனசில் கருத்தில் கொண்டவங்களா இருந்திருந்தா உள்ளுக்குள்ள கொஞ்சமாவது மனசுல ஏதாவது கொஞ்சம் இருந்திருந்தா கோபம் கொந்தளிச்சு வந்து அவரை வந்து யாரா வேணா அவர் இருந்துட்டு போட்டோம், கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பா, எனக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு ஒரு அதிகாரத்துல இருக்க அரசு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அது எடுத்திருந்தா சல்யூட் அடிக்கலாம். அன்னைக்கு அவரை வந்து
நமக்காக தானே பேசுறாரு அவரு, பேசிட்டு போட்டும், எவ்வளவு கேவலமா வேணா பேசட்டும், எவ்வளவு அவதூறு வேணா பேசட்டும் அப்படின்னு அவதூறு பாத்துக்கின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்த்தது இல்ல. இந்த தொட்டில கிள்ளிட்டு ம். வேடிக்கை பாக்குறதும்பாங்கல்ல, அது பேச விட்டுட்டு ம். நமக்காக பேசுறான், பேசட்டும் அவனை பிள்ளைய பேச கிள்ளிட்டு விட்டுட்டு தொட்டில்ல ஆட்டுவாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி சைலண்டா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ண திமுக அரசுக்கு இன்னைக்கு தாவேக அரசு பதிலடி கொடுக்குது. இப்படி தாண்டா ஒரு அரசு அரசு இருக்கணும். நடக்கணும். சிங்கப்பெண் அதிரடி படைய மட்டும் அமைக்கல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எவனா பெண்களை தரக்குறைவா கேவலமா பேசுறானோ அவனுக்கு என்ன பெரிய மீடியா ம். மண்ணாங்கட்டி என்ன வேலைங்க, கிளம்பட்டும் போ அப்படின்னு போலீஸுடைய அந்த வேலையை அவங்க சரியா பாக்குறதுக்கான ஒரு அதிகாரத்தையும் அவங்களுக்கான ஃப்ரீடமையும் இந்த அரசு கொடுத்துருக்கு. கொடுத்திருக்காங்க. அது பொன்ராஜுடைய பொன்ராஜ். விஷயம். அடுத்து யாரும் தான் நீங்க சொன்ன திருச்சி சிவா. திருச்சி சிவா. அவருடைய பேச்சுக்கள் என்னென்ன மாதிரிலாம் பேசியிருந்தாரு? ரொம்ப தரைக்குறைவா பிஜேபி பிரமுகரா இருக்கக்கூடிய அலிஷா அவர்கள பத்தி அண்ணாமலை அவர்களையும் சம்மந்தப்படுத்தி ரொம்ப கொச்சையா பேசியிருந்தாங்க. அது 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. முக்தர், திருச்சி சிவா ஆன் கேமரால ரொம்ப கேவலமா தரக்குறைவா பேசியிருந்தாங்கன்னு பேசுனாங்களா? சொல்லலாம். குழந்தைங்கலாம் இழுத்து பேசியிருந்தாங்க. ஆ. அது வந்து அவங்களால சகிச்சுக்க முடியாம அவங்க வந்து பேசலாமாங்க? கமெண்ட் ஒரு குடும்பத்தை வச்சு நான் அரசியல்ல வந்துட்டேன், அரசியல் பண்றேன்றதுக்காக நான் வந்து இன்னொரு அரசியல்ல இருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய, அவங்களுடைய சேஸ்டிட்டிய, அவங்களுடைய எல்லாத்தையுமே நான் கேவலமா பேசலாம். எப்படி வேணா பேசலாம். அவங்க நடத்தைய பத்தி என்ன வேணா பேசலாம். இல்ல பேசினா இந்த அரசு என் மேல நடவடிக்கை எடுக்காது. சூப்பரா இருக்குதுல்ல. அப்ப நான் என்ன வேணா பேசலாம்ல. அப்ப வெக்கமா இல்ல இந்த அரசுக்குள்ள, திமுக அரசுக்குலாம் கொஞ்சம் வெக்கம், மானம், சூடு சொரணலாம் இருக்க வேண்டாம். அவங்க எதுக்குங்க திரும்பவும் ஆட்சிக்கு வரணும் 2030 துடிக்கிறாங்க. மக்களுக்கு பிடிக்கலங்க. அப்போ முக்தார் அவரோட யூடியூப்ல பயங்கரமா இதை விட மோசமா நிறைய தம்ப்நெயில்ஸ் விஜய் அவர்களை பத்தியும் அப்படியா? நான் அப்ப பார்த்தேனே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அது இல்லையே. எல்லாமே பிரைவேட் பண்ணிருக்காங்க சார். அந்த வீடியோஸ் எல்லாமே இப்போ இல்ல. பயம். அவர் தலைமுறையில இருக்காருன்னு நினைக்கிறேன். பயம். ம். இந்த பயம் இப்ப இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ இத்தனை நாளா அந்த தம்ப்நெயில்ஸ் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் தம்ப்நெயில்ஸ் எல்லாம் போடும்போது டிஎம்கே அரசு ஒண்ணுமே கேட்கல. அதுக்கப்புறம் போய் மாட்டாங்க. திமுக தலைவரை பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்ப அவர் சப்போர்ட்ல தானே இருக்காங்க அப்படின்னு என்னப்பா பார்த்தேன், உன் thumbnail எல்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னாரா? அப்ப என்னங்க பேசியிருப்பாரு? முக்தார் மாதிரி ஒரு நபர் கிட்ட அன்றைய முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னங்க பேசினாரு? உன் thumbnail எல்லாம் நல்லா இருக்குப்பா, பார்த்தேன்ப்பா. பெண்கள் எல்லாம் ஏஐ மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி தப்பா போடுறப்பா நீ. உனக்கு எந்த கட்சியை பிடிக்காதோ எனக்காக என்னுடைய ஏவலாக வேலை பார்த்து நீ அந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவரையும் அவரை சம்பந்தப்பட்ட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நடிகையாக கூடிய பெண்ணையும் தப்பா மார்பிங்ல போட்டோ பண்ணி நீ தம்ப்நெயிலா போட்ட நான் ரொம்ப ரசிச்சேன்ப்பா அப்படின்னு சொன்னாராங்க போன முதல்வர். இதனால முக்தார் அவருக்கு என்ன சார் கிடைக்கும் இந்த மாதிரி பண்றதுனால? அவர் தாங்க சொல்லணும். கூப்பிடுவாங்கல்ல, ம். கோர்ட்ல ஏத்துவாங்களா நீ சொல்லட்டும். போலீஸ்ல கூப்பிட்டு கேட்பாங்க, கோர்ட்ல கேட்பாங்க ஜட்ஜு, அப்ப சொல்லுவார் பதில்னு நினைக்கிறேன். இல்ல அங்கேயும் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களோட நான் எடுத்த புகைப்படத்தை பாருங்க, அன்றைய முதல்வர் என்னை எதுவுமே கேள்வியே கேட்கல, அவர்லாம் சும்மா தான் இருந்தார், இன்றைய முதல்வர் தான் சரியில்லை, பெண்களுக்கு எதிராக நான் எதையாவது பேசினேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி பிடிச்சி உள்ள போட்டார், இது ரொம்ப அநியாயம் அப்படின்னு அன்னைக்கு போய் சொல்லுவார். அவர் என்ன பதில் சொல்றாரு நான் பாக்குறேன். அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் நடவடிக்கை, அவர் கூட பேசுனது, அந்த விஷயங்களை அவ்வளவு கேவலமா பேசின அடுத்த நாள் நடவடிக்கை எடுக்கப்படுது. அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அடுத்த நாளே நடவடிக்கை எடுத்தாங்க. முக்தார் தலைமறைவாயிட்டாரு. அடுத்து ரைட். இப்ப மாரிதாஸ் அவர்களுடைய அரெஸ்ட். மாரிதாஸ் அவர்களை வந்துட்டு விஜய் அவர்களுடைய தாவேக அரசு வந்துட்டு பழிவாங்குதா, பழிவாங்கு படலமா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவர் என்ன தப்பு பண்ணாரு, டெமோக்ராட்டிக்கா தானே பேசினாரு அப்படிலாம் சொல்லி ஆமா, சொல்றாங்க. டெமோக்ராட்டிக்கா என்ன பேசினார் அப்படின்னா, ஒரு பெண் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தங்களை பத்தி என்ன மாதிரி ட்வீட் போட்டாருன்றத நான் இப்போ எனக்கு மனசு வரல, போட்டாங்கன்னா ஸ்கிரீன்ல பாத்துக்கோங்க. அது என்ன பேசுறாரு அவர் அப்படின்னா, ஒரு ஆண் இவர் ஏன் உங்க கூட இருக்கிறாரு, நீங்க போற இடத்துக்குலாம் எதுக்கு அவர் உங்க கூடயே வராரு? அமைச்சர்னா அவங்க கூட நிறைய பேர் இருக்கதான் சார் செய்வாங்க. ஐஏஎஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. பெண்கள் வந்து வெளியவே வரக்கூடாது. நாளைக்கு இப்ப நான் இந்த வீடியோட கமெண்ட்ல ஒரு 10 பேர் தப்பா எதையாவது ஒண்ணு சம்பந்தமே நான் பேசுறேன்னா, பூவி நாளைக்கு வேலைக்கே வரக்கூடாது, பூவி வீட்லயே உட்காந்துடணும். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வேலையை ராஜினாமா பண்ணிடணும், எனக்கு அமைச்சரவே வேணாம், வீட்டுக்கு போயிடணும். எந்த பெண்ணுமே வெளியே வரக்கூடாதுங்க, எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. சமூக பொது வழியில அவங்க இருக்கவே கூடாது. அதுக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணுவோம். அப்படிதான் இருக்குது. அப்படி பண்றது எந்த அளவுக்கு நியாயமான விஷயம்? அவங்க அமைச்சரா இருக்காங்க, முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக அவங்க கண்டென்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்காம அவங்க கோட் போட்டிருக்காங்க, ஸ்கார்ஃப் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ட்ரெஸ் ஏன் போறீங்க, ஏன் சாரி போட முடியாதான்னு கேட்கறதுக்கு இவங்க யாரு? நீ யாரு? நீ வாங்கி கொடுத்தியா அவங்களுக்கு?
பழனியில வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு சார். இங்க எப்படி மேயர் பல்லவி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததோ அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கு. அங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து எந்த கட்சியை சார்ந்தவர்னா அதிமுக கட்சியை சேர்ந்தவர். அவரோட பேர் வந்து அரசு பேனர்ல போடல அப்படின்றதுனால அவர் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்காம அப்படியே கொஞ்சம் ஓரமாவே நின்றுருக்காரு. இதை தெரிஞ்ச அதிமுகல இருக்கவங்க வந்து அமைச்சர் ரமேஷ்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவர் வந்து அறநிலையத்துறை அதிகாரிகள்கிட்ட பேசி இந்த மாதிரி புரோட்டோகால் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. அவளும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நானும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. அதனால எல்லாருக்குமே வந்து சம உரிமை கொடுங்க, புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்து அதிமுக எம்எல்ஏ கிட்ட இந்த மாதிரி தவறு, இதை மன்னிச்சிருங்க, எதுவும் தவறா எடுத்துக்காதீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸையும் கொடுத்துட்டு போயிருக்காரு சார். இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். இதுக்கு முன்னாடி எப்ப வந்து ஒரு தொகுதியில வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு அரசு நிகழ்ச்சி மாதிரி ஏதோ நடக்குது, ஒரு சின்ன ரிப்பன் கட்டிங் ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா, தொகுதி எம்எல்ஏ ஒரு கட்சி, ஆனா அமைச்சரா அங்க வரக்கூடியவர் வேற கட்சி, 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பக்கத்துல நின்னு இந்த ரிப்பன் கட்டி நீங்க இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இல்ல. அது நடக்குது இன்னைக்கு. ம். எதனால? ஜோசப் விஜய் என அன்புடன் அழைக்கப்படும் இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு அரசியல தன்னுடைய கட்சியினருக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்ற அந்த மாண்பு இந்த அமைச்சர்கள்ட்ட தெரியுது. மாண்புமிகு அமைச்சர்னு சொல்றோம்ல, அந்த மாண்புங்கிறது நான் சொல்லும் போது வரக்கூடாது. அவங்க நடந்துக்கிற நடத்தை என்னை சொல்ல வைக்கணும். அப்படி மாண்புமிகு அமைச்சர்களாக இன்றைக்கு நடந்துக்கிறாங்க இன்றைய அமைச்சர்கள். திரு ரமேஷ் அவர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து தன்னை வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இதுல பேசும்போது, ஒரு டிவில லைவ்ல பேசும்போது இவரை வந்துட்டு ஒருத்தர் வம்பெடுத்தது, சின்ன பையன் அப்படின்னு சொன்னது வந்து டிபேட் ஷோல அது அன்னைக்கு அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி பல பேர் அதை ரீல்ஸா போட்டிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி தன்னை கையாளுறாருன்னு பாருங்க. எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும், அன்னைக்கு அவர் வந்துட்டு திருச்சியில இருந்தாரு, அங்க ஜிஹெச்ல வந்துட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சுன்னா அவர் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர், அவர் அங்கிருந்து கிளம்பி வராரு. நான் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேமா, உங்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு ரோட்ல இறங்கி மைக்க பிடிச்சி என் போன் நம்பர் எடுத்துக்கங்க என்னன்றாங்க. சோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டீஷியன்ஸ்க்கு இந்த இளம் கன்று பயமறியாதும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டீஷியன் இவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சாங்க. எது எனக்கு ஒன்னும் தெரியாதா, நான் எனக்கு என்ன தெரியும்ன்றத காட்டுறேன், உனக்கு தான் எதுவுமே தெரியாதுன்றத நீ இப்போ புரிஞ்சுக்க மாட்ட, ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நடவடிக்கைகள் ஒண்ணு அப்படியே சும்மா முத்து முத்தா இருக்குது அறநிலையத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் வந்து அந்த இடத்துல போய் மன்னிச்சுக்கோங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, தெரியாம பண்ணிட்டாங்க, புரோட்டோகாலை நான் ஃபாலோ பண்ண சொல்றேன், நீங்க எதுவும் தவறா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த அதிமுக எம்எல்ஏ கிட்ட பேசி அவரையும் பக்கத்துல நிக்க வச்சு 2 பேரும் சேர்ந்து அந்த ரிப்பனை கட் பண்ணி, இதுதாங்க ஆக்கப்பூர்வமான ஹெல்தியான ஒரு விஷயமா நடக்குது. அவ்வளவுதான், வேற என்ன நடக்க போகுது? இதை பண்றதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய முயற்சி, மிகப்பெரிய முன்னெடுப்பு. இந்த புது அரசியலை வந்துட்டு திமுகலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவங்களுக்கு அது வரவும் வராது, அது அவங்க டிஎன்ஏலே கிடையாது. கண்டிப்பா. அதனால தாவேக்காக்கு வாழ்த்து. அதே மாதிரி சார் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து சவுத் கொரியா போயிருக்காங்க. நீ பேசிட்டே இருப்பா, நீ என்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு நீ வந்து நான் யார் என்னோட சுற்றி இருக்கக்கூடிய ஆண்கள் யார் இருக்கிறாங்கன்றத பார்த்து அதை வச்சு என்னைய கேவலமா ட்வீட் போடு. நான் வந்து இவர் ஏன்பா அவங்க கூட இங்க இருக்கிறாரு, அந்த மாரிதாஸ் வீட்டுல பாத்தீங்கன்னா இவர் ஏன் அவங்க கூட எங்க போனாலுமே வராரு, எதுக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் ஒரு அந்த ட்வீட் அவ்வளவு மோசமான ட்வீட். அப்படிதான் போட்டு இந்த பெண்களை வந்து எங்கேயுமே வர முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு நபர் இருக்கும்போது நீங்க எதுக்கு இந்த உடைய போடுறீங்க, நீங்க எதுக்கு தெச்சு போடுறீங்க, நீங்க வந்துட்டு சேலை கட்டிட்டு வரக்கூடாதா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் போடுவாங்க, இப்படின்றதெல்லாம் பேசும்போது நீ ஒரு அமைச்சரை வேலை பார்க்க விட மாட்டேங்கிற பேசிக்கலி. இன்னொன்னு ஒரு பெண் அமைச்சர் அப்படிங்கும்போது அவங்கள நீ வந்து ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ல போட்டு அவங்கள நீ ஒரு அமைச்சரை பத்தி என்ன பேசணும் பேசக்கூடாதுன்றது அதுவும் நீ வா போன்னு பேசுறாரு. இதாமா நீ என்னமா போற வர என்னமா இது அதுன்னு பேசினாரு. அது என்னமோ அந்த பொம்பளை என்னமோ அந்த வருது போகுது. அப்படி இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணதான் சார் செய்வாங்க. டெமோக்ராட்டிக்கா வந்து பேசினாரு, எதிர்த்து கேள்வி கேட்டாருன்னா சவுக்கு சங்கர் அவர் கூட தான் கொஞ்சம் ஹெல்தியான விஷயங்களை கேட்டுட்டு இருக்காரு, அதுக்கு தகுந்தபடி அவங்க வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது மாதிரி எடுக்கிறாங்க. அதே வந்து இவர் பேசுறது வந்து டெமோக்ராட்டிக்கா பேசுறது, இது அது இதுன்னு பேசதான். இப்ப இருக்கிற அமைச்சர்களை வந்து இங்க ஏதாவது அபிஷியலா பேசணும்னா மாண்புமிகு அமைச்சர் இல்ல பேருக்கு பின்னாடி அவர்கள்னு போட்டு பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி பேசினா அரெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க. அதனால இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த இன்டர்னல் டீலிங் டிஎம்கே ஆட்சி அதுதான் இன்னும் போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. அந்த தைரியத்துல கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ட்ரா பேசிட்டாரு. இனிமே எப்படி பேசுறாருன்னு அதுக்கடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு புது இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சார். தனியா சொல்றீங்க, அண்ணாமலை அவர்களும் லதா ரஜினிகாந்த் அவர்களும் ஒரே நேரத்துல பண்றாங்க. இவங்க மார்னிங் ஓபன் பண்ணாங்க, ஈவினிங் ஓபன். என்னங்க சும்மா சொன்னா நீங்க நிஜமாவே பேசுறீங்க? இல்ல சார், ஏங்க அது ஒரு தனிப்பட்ட கட்சி, இது ஒரு தனிப்பட்ட கட்சிங்க. ஏங்க இது ஒரே நாள், ஏன் உங்களுக்கு எனக்கு ஒரே நாள்ல பர்த்டே வரக்கூடாதா? இல்ல வரலாம் சார். அவங்க வந்து ஒரே நாள்ல நீங்களும் நானும் எங்கேயாவது போய் விழுந்து அடிப்படக்கூடாதா?
அந்த மாதிரி இவங்களும் 2 பேரும் ஒரே நாள்ல உளுந்து அடிப்பிட்டாங்கன்னு சொல்ல வரல. மக்களுக்காக ஒரு நல்ல அரசியலை பண்றாங்க. நீங்க என்னமோ வந்துட்டு ஐயோ இதுவும் வந்து பாஜக இருந்து வெளியே போய் ஆரம்பிச்ச கட்சிப்பா அப்படின்னு லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய கட்சிக்கு சொல்ல முடியுமா நீங்க? இல்ல ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் பாஜக சாயல பூச முடியுமா நீங்க? முடியாதுல்ல. கண்டிப்பா முடியாது sir. முடியாது. அப்ப முடியாது. அதனால இது வேற, அது அது வேற. நான் அப்படிதான் சார் சொல்ல வந்தேன். அப்படிதான் இது சொல்றேன். அப்ப சரி, அப்ப என்ன பிரச்சனை இல்லை. அது வேற இது வேற சார். அப்ப சரி. இவங்க வந்து மக்கள் மேடைன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. லதா ரஜினிகாந்த் அவர்கள். அவங்க வந்து வி த லீடர் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காரு சார். அது So, ஒரு அவர் இயக்கமா இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சது, இவங்க தமிழ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல சார். ஓ, அது வேற லீடர் வேற 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 தான். வார்த்தையா? சரி, சரி. நம்ம தமிழ் எனக்கு தெரியாது. நாம வந்து கம்பேரும் பண்ண வேண்டாம் சார். எதுவுமே பண்ண வேண்டாம். வேணாம், வேற பண்ண வேற. வேண்டியது இல்ல. அத வந்து இயக்கமா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கட்சியா உருவெடுத்து உள்கட்டமைப்புலாம் நல்லா பண்ணி அதுக்கப்புறமா அடுத்த தேர்தல நிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்து இயக்கமா தான் நாம எல்லாம் ஒன்றிணைந்து புது மக்கள் சக்தியாக உங்களுடைய உருவாகலாம் அட்வைஸ் எல்லாம் அப்படின்னு. கொடுங்க. ரிட்டையர்ட் ஆர்மி ஆபீசர்ஸ் இருந்து ஆரம்பிச்சு யார் என்ன வரணும் எல்லாருமே. உங்க அட்வைஸ் எல்லாம் கொடுங்க, நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு. கேட்டுக்கிட்டு இந்த மக்களுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். நீங்க 2019லயே வந்துட்டு திரும்ப போயிட்டீங்களா வீட்டுக்கு? இல்ல சார். அப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கும். இப்போ கரெக்டா எல்லாமே ஆர்கனைஸ்டா பண்றாங்கன்னு சொல்றாங்க சார். தெரியல இவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதுல இவரு நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். என்ன லோகோல ஒரு பேர் போட்டிருக்குது, வெப்சைட்டோடைய யூஆர்எல்ல ஒரு பேர் போட்டிருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்க. வேற ஒன்றும் கிடையாது. வி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி லோகோல போட்டிருக்குது. வெப்சைட்டோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா வி த லீடர் .orgன்னு போட்டு ஒரு எஸ் மிஸ் ஆயிடுச்சு. அந்த அது மட்டும் கொஞ்சம் எஸ் ஆயிடுச்சு. அதை வந்து பார்த்து சொல்லுங்க. கே நேரு அவர் மேல இருக்கிற புகார் இருக்குல்ல சார். நகராட்சி என்ன புகாரு? அவர் மேல எல்லாம் புகார் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லையே. நகராட்சித்துறை அமைச்சரா இருக்கும் போது பணி நியமனங்களுக்கு வந்து லஞ்சம் வாங்கினதா அவதூறா? அவதூறு இல்ல சார். புகார். அவதூறு. புகார் சார். ஏன்னா எல்லாம் ஒண்ணுதாங்க. இது என்ன? அந்த புகாருக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சார். ஆளுநர் தரப்புல இருந்து அதை அடுத்தடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக சொல்லிருக்காங்க சார். அரசும் வந்து ஆமா கொடுத்துச்சு. ஒப்புதல் அதுக்கு அடுத்து தான் அங்க போச்சு. ஆளுநர் ஒப்புதல் ஆளுநர் தெரிவிச்சிட்டாங்க. சரின்ட்டாப்ல. இனிமேல் இப்ப விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநரும் சரின்ட்டாரு. ம். இப்ப அதனால 2 பேரும் சரி சொன்னனால ஓகே அப்படின்னு சொல்லி இப்ப நம்மளுடைய அமைச்சராக இருந்த, முன்னாள் அமைச்சராக இருந்த, இப்போதைய திருச்சி மேற்கு ம். எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திரு கே நேரு அவர்களை விசாரணை பண்ணுவாங்க. ம். விசாரணைக்கு ஆமான்னு இப்போ ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அரசு தரப்புல இருந்தும் கவர்னர் தரப்புல இருந்து. அது என்ன பெரிய விசாரணை, என்ன பெரிய விசாரணை? அதெல்லாம் ஒன்றும் யாரையுமே என்னைக்குமே வந்து திமுகவெல்லாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படியா சார்? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்களே போயிடுவாங்களா சார்? ஆ? அவங்களே போயிடுவாங்க. ஓ, கான்ஃபிடன்ஸ். இல்ல இல்ல சார். நான் கேட்டேன் சார். 2031 திரும்ப திமுக தாங்க ஆட்சிக்கு வரும். ஓகே. அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. ம். சரிங்களா? ரொம்ப தைரியமா இருக்காதீங்க. இல்ல இல்ல சார். திரும்ப திமுக தான் வருது. 236 எத்தனை மொத்தம்? எது சார்? எத்தனை தொகுதி மொத்தம்? 234. 34ஆ? சரி, எக்ஸ்ட்ரா 2 சொல்லிட்டோம் விடுங்க. அதுக்கு என்ன இப்ப? ரவுண்டா 240 கூட வச்சுக்கோங்க. பக்கத்து ஊர்லயும் சேர்த்து ஒரு 6 தொகுதி ஜெயிப்போம். எலெக்ஷன் இங்கே தான் இருக்கும். ஆமா சார். நாங்க ஆளுங்கெல்லாம் வச்சு அங்க வேலை பார்த்து அங்க ஓட்டு வாங்கிட்டு இருப்போம். என்ன யாரும் வரவே இல்லை, அவ்வளவு பேர் ஜெயிக்கலான்ட்டு ஓட்டு போட கூப்பிட்டோம். இல்லைங்க அது பக்கத்து ஊர் கேரளாக்கு போயிட்டீங்க நீங்க தாண்டி. இல்ல காசு நிறைய இருந்துச்சு, எங்க செலவு பண்றதுன்னு தெரியல. அங்க கேரளா யாராவது கூட்டணிக்கு வருவாங்களான்னு வருவாங்க. ஐயுஎம்எல், ம். விசிகே, சிபிஐ, சிபிஎம் எல்லாரையும் கூப்பிட்டு ஆல் இந்தியால வந்து ஒரு புது அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ம். திமுக வந்துட்டு பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை இது கொள்ளாம ஏத்துக்கலாம். புதிய வேட்பாளரை வந்துட்டு நியமனம் பண்ணி அவர் தான் பிரதமர் வேட்பாளர். யாரு? மு.க. ஸ்டாலின். என்னங்க நீங்க பார்க்க தானே போறீங்க புதிய பிரதமர் வேட்பாளர் வந்துட்டு யாரு அப்படின்றத. நீங்க வந்து ஆச்சரியமாயிருவீங்க, ஷாக் ஆயிருவீங்க. 2029 இந்த வீடியோ இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க. நமக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா சொல்லுங்க. ஆமா, இவர் வந்து 29 திமுகவுடைய கட்சி பிரதமர் வேட்பாளரா? என்னையா சொல்ற? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதே அப்படின்னு நீங்க 29 என்கிட்ட சொல்லுவீங்க வந்து. பாருங்க, அன்னைக்கு நம்ம பேசுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ சார்.